ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? சரி, போகலாம் வாங்க. ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மரமாக இருந்தது. அந்த மரத்துக்கு மேலே நிறைய பறவைகள் வசிச்சிட்டு இருந்தது. அதே மரத்துக்கு கீழே ஒரு பாட்டி வடை சுட்டு மற்றவங்களுக்கு விற்று அது மூலமாக வர்ற வருமானத்தில் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. சரியா? அதே மரத்து மேலே இருக்கிற காகத்துக்கு இப்போது பசிக்குது. பாட்டி வடை சுடுற வாசத்தை முகர்ந்து பார்த்தது. அப்போ தான் அந்த காக்கா ஒரு முடிவு பண்ணிச்சு. பாட்டிகிட்ட இருந்து எப்படியாவது இந்த வடையை திருடி நம்ம சாப்பிட்றணும்னு. இதனால காக்கா மரத்தில் இருந்து கீழே பறந்து போய் அந்த வடையை பாட்டிகிட்ட இருந்து திருடிட்டு மரத்து மேலேயே வந்து உட்கார்ந்துட்டு. இதே சமயத்தில் தான் அந்த மரத்துக்கு கீழே ஒரு நரி வருது. நரியும் காகத்தோட வாயில் இருக்கிற வடை மேலே ஆசைப்படுது. காகத்தை எப்படியாவது ஏமாற்றி அந்த வடையை நம்ம சாப்பிட்றோன்னு முடிவு பண்ணிடுச்சு. இதனால் நரி என்ன பண்ணுது? காகத்தோட பக்கத்தில் போக ஆரம்பிக்குது. போய் காகத்திட்ட, காகமே நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்குது. காகம் தன்னை அழகா இருக்க அப்படின்னு சொன்னதை கேட்டு மதி மயங்கிட்டு வேற எதையுமே யோசிக்காம கா அப்படின்னு வாயை திறக்கவும் நரி வாயில இருந்து வடையை முடுங்கி சாப்பிட்டுட்டு. சரியா? இப்போ தான் அந்த காகத்துக்கு புரியுது, நம்ம பாட்டிகிட்டே இருந்தது திருடிட்டு வந்துட்டோம். இதனால தான் நரி நம்மளோட வாயிலிருந்து நம்மளை ஏமாற்றி திருடிடுச்சு. இப்போ தான் காகத்துக்கு புரியுது மற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு. சரியா குட்டீஸ்? நாமளும் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது. நாம் ஒருத்தங்களை ஏமாத்தினா மற்றவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க. சரியா குட்டீஸ்? ஸோ யாரையும் ஏமாற்றக்கூடாது. தேங்க்யூ குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை பை குட்டீஸ். பை பை குட்டீஸ்.